ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மிராஜ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போது கூடிய சீக்கிரம். அவங்க ஃபியான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனில உள்ள சீக்ரெட் எல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணிட்டு போறாரு. போற வழியில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு கிடைக்கல, நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றாங்க, அதை எப்படியா எடுத்துக்கூடு அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு, கடைசியில் இதை கண்டுபிடிச்சாங்களா, அவர் இறந்தது எப்படி அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது அப்புறம் கேரக்டர் நல்லாவே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில கேரக்டர் நல்லா எழுதியிருந்தாலும் சரவணன் கேரக்டர் உட்பட பல கேரக்டர் வந்து பெருசா யூஸ் பண்ணாமலே விட்டுருக்காங்க. இன்னும் பெட்டரா எழுதினா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே வாங்கி. படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல இடத்துல ட்விஸ்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல நமக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கும் தான் செய்யும். டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாலும் பல இடத்துல நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்பவே டியூரேஷன் அதிகமாக 2.5 மணி நேரம் கிட்ட போகுது. இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி பல போர்ஷனை வெட்டி தூக்கி இருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவலில் ஒரு படமா இருக்கும். இப்போ இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.